ராஜலட்சுமி பயங்கர கோவமா இருக்காங்க. அப்போ சூர்யா கிட்ட வந்து பேசுறாரு. "அம்மா நான் சொல்றத கேளு. இங்க பார் சூர்யா, நீ பேசவே பேசாத. உன் மேல நான் பயங்கரமா கோவமா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்றாங்க. "அம்மா நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு ஒரு நாள் கண்டிப்பா புரியும். அன்னைக்கு நீ என்ன புரிஞ்சுப்ப" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறாரு. ராஜலட்சுமி பயங்கர கோவமா போறாங்க ரூமுக்கு. அப்ப சித்ரா தேவி பார்க்குறாங்க. "போ போ வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு சொல்றாங்க. "நல்லா பார்த்தியா? உன் பையன் என்ன பண்ணி வச்சிருக்கான்? அந்த மகாக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறான். முன்னாடிலாம் நீ சொல்றத தான் இங்க இருக்கவங்க எல்லாம் கேட்பாங்க. உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப எல்லாரும் அந்த மகாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க பாத்தியா? அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்றாங்க. ஏதோ நான் பார்த்தத சொன்னேன். அது ஒண்ணும் பெரிய விஷயம் மாரி என்ன குத்தம் சொல்றாங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. ஆனா எல்லா சப்போர்ட்டும் அந்த மகாவுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே ராஜலட்சுமிக்கு இன்னும் கோவம் அதிகமா வருது. ஓ! நல்லா ஏத்தி விட்டாச்சு. இனிமே எல்லாமே தானா நடக்கும். எல்லாரும் தனித்தனியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சித்ராதேவி போறாங்க. ராஜலட்சுமி வராங்க. வந்து சமைக்கிறாங்க. அவங்க சமைக்கும்போது காயத்ரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க. "ஐயய்யோ! எம்மா நான்லாம் போய் எதுவுமே பேச முடியாது. பயங்கரமா கோவமா இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து ராஜலட்சுமி ரூமுக்கு போயிட்டாங்க. அப்போ மகா போறாங்க. "அத்தை உங்ககிட்ட ஒண்ணு பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன பேச போற? நீ நல்லவன்னு என்கிட்ட சொல்லப் போறியா?" அப்படின்னு சொல்றாங்க. "போ முதல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கதவ அப்படியே லாக் பண்றாங்க. லாக் பண்ணிட்டு உள்ள இருக்காங்க. மகா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டே வராங்க. கோடீஸ்வரி கால் பண்றாங்க. கால் பண்ணி கேட்குறாங்க. "என்ன ஆச்சு? அங்க ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மகா கிட்ட. "இல்லையேம்மா நான் நல்லா தானே இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க. "இல்ல உன் குரல்ல ஒரு மாதிரி இருந்தது. அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லம்மா நான் சந்தோஷமா இருக்கேன். ஒண்ணும் இல்ல நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "வேலைக்கு ஏதாவது இன்னைக்கு வரணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லம்மா இன்னைக்கு வேண்டாம். நீ நாளைக்கு வந்தா போதும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. "ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. இல்ல உன்ன அப்பயே மழையில நிக்க வச்சாங்க. அதனால தான் எனக்கு ஒரு மாரி மனசு படபடபடன்னுது. அதனால தான் உனக்கு நான் ஃபோன் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்றாங்க. "இல்லம்மா நான் நல்லா தாம்மா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்றாங்க மகா. பிரபா வராங்க. அப்போ கரெக்ட்டா விஜயும் வரார். 2 பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, "ஐயய்யோ! இவங்க கிட்ட எதுவுமே நம்ம சொல்லிடக்கூடாது அனாமிகாவ பத்தி" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுவும் லவ்வ பத்தி கண்டிப்பா சொல்லிடவே கூடாது பிரபா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டே இருக்காரு. "ஆமா அனாமிகா அவங்களா தான் வந்தாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பிரபா கேட்குறாங்க. "ஆமாமா எனக்கு அடிபட்டதுனால அவங்க பார்க்க வந்தாங்க." "என்ன சும்மா லைட்டா அடிபட்டதுக்கு இதுக்கு ஓவரா பண்ணி வீட்டுக்குலாம் வந்து உன்ன பார்த்துருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு பிரபா சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. நீ பெருசா எதுவும் எடுத்துக்காத" அப்படின்னு சொல்றாரு விஜய். அனாமிகா ஒரு மாரி டென்ஷனா இருக்காங்க. வெளிய அப்படியே நடந்துகிட்டே இருக்காங்க. அப்ப அவங்க அப்பா வராரு. "என்னம்மா ஆச்சு? உன்னோட லவ்வ சொல்ல முடியாம ரொம்ப கஷ்டப்படுறியோ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "என்னப்பா பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா சொல்றாங்க. "ஆமா, நீ விஜய லவ் பண்றது எங்க எல்லாருக்குமே தெரியும். நல்ல பையன் தான். நீ கல்யாணம் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்றாரு. அப்போ அங்கருந்து உள்ள போறாரு. போனோனே அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க. "ஆமா, அந்த விஜய் தெரியும்ல, அடிபடுன்னு சொல்லி பார்த்தாளே, அவன தான் விரும்புறா" அப்படின்னு சொல்றாரு அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்ட. அவங்களும் சரி பரவாயில்ல, பொண்ணுக்கு மனசுப்படி இருந்தா ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அனாமிகா யோசிக்கிறாங்க. என்ன இவன் ஒரு ஃபோன் கூட நமக்கு பண்ண மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாரு. அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. "எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா கேட்குறாங்க விஜய் கிட்ட. "ஆ நல்லா தான் இருக்கேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல." "ஆமா என் ஞாபகத்துல இருக்கன்னு ஒரு வார்த்தை சொல்றானா பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அப்படியே மனசுக்குள்ளேயே நெனச்சிட்டு இருக்காங்க. "சரி உங்கள நான் மீட் பண்ணணுமே, பார்க்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா சொல்றாங்க. "கண்டிப்பா நான் வரேங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. அப்ப யோசிக்கிறாரு. ஒரு வேள லவ்வ சொல்றதுக்கு தான் வர சொல்றாங்களோ? ஓ! சூப்பர். நல்லா இருக்கு. இதே மாரி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போறாரு. மகாவோட அம்மா, அப்பா 2 பேருமே பேசிக்கிறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. ஒரு வாட்டி தான் அப்படி பண்ணாங்க. இனிமே அடிக்கடிக்கு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு மகாவோட அப்பா சொல்றாரு. "இல்லங்க, எனக்கு ஒரு மாதிரி நம்பிக்கையே இல்ல. எந்த பிரச்சனை எப்போ வருமோ, என்ன நடக்குமோ, அதே மாதிரியே தான் எனக்கு மனசு யோசிச்சுட்டே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்றாங்க. "இங்க பாரு கோடீஸ்வரி, எப்ப பார்த்தாலும் அதே மாதிரி யோசிச்சுட்டு இருக்காத. மகா அங்க நல்லா தான் இருப்பான்னு எனக்கு தோணுது" அப்படின்னு மகா அப்பா கோடீஸ்வரி கிட்ட சொல்றாங்க. "சரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னே தெரியலையே. அம்மாக்கு இவ்ளோ கோவம் வருது. மகாவுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா தாத்தாக்கு கோவம் வரும். சப்போர்ட் பண்ணா அம்மாக்கு கோவம் வருது. இப்ப என்ன பண்றது? அம்மாக்கு நம்ம மேல இருக்க கோவத்த சரி பண்ணவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ராஜலட்சுமி யோசிக்கிறாங்க. இவன் எப்ப பார்த்தாலும் மகாக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். கேட்டா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு தெரியும்ன்றான். என்னவா இருக்கும்? எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்? எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ராஜலட்சுமி. விஜய் சந்தோஷமா போறாரு அனாமிகாவ பார்க்கறதுக்கு. எப்படி பார்த்தாலும் லவ்வ சொல்ல போறது அனாமிகா தான். நல்லபடியா கல்யாணம் ஆயிடும். ஐயோ! அப்பா என்னோட லவ் சூப்பரா நிறைவேற போகுது. இத தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்ப எவ்ளோ தானா என்ன கூப்பிட்டு பேசுறாங்க. அவங்களே நான் லவ்வ சொன்னா எவ்ளோ நல்லா இருக்கும். அத தான் இப்ப கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா போறாரு. அனாமிகாவும் போறாங்க. அப்ப அவங்களும் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. எப்படியாவது நம்ம லவ்வ விஜய் கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எவ்ளோ எதுவா இருந்தாலும் அவர் ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்றாரு. நாமளே தான் போய் சொல்லணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவும் யோசிச்சுட்டு விஜய பார்க்கறதுக்காக வராங்க. மகா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. அத்தையோட கோவத்த சரி பண்ணவே முடியலையே. அவங்க ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்றாங்க. கதவ சாத்திடுறாங்க. இப்ப எப்படிதான் பேசுறது? என் மேல எந்த தப்புமே இல்லன்றது
ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க? எல்லாரும் என் மேலேயே கோவப்படுறாங்களே! நான் என்ன தப்பு பண்ணேன் கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல்